அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் ஆதிரை திருவிழா நிகழ்வில் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்கவாசக பெருமான் இயற்றிய திருவெம்பாவை பாடல்களில் தினமும் ஒரு பாடல் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 5ஆம் பாடலை பார்க்கலாம். 63 நாயன்மார்களுள் ஒருவரான மாணிக்கவாசக பெருமான் அருளியது திருவெம்பாவை. இந்நூல் தமிழ் மணம் கமழும் பிரபந்தம் மட்டுமல்ல, கனிச்சுவை சொட்டும் பக்தி பணுவலாகும். இந்த நாட்டில் இரு கண்களைப் போல் சைவமும் வைணவமும் விளங்குகின்றன. உறக்கத்தில் ஆழ்ந்துள்ள மனித குலத்தை துயில் நீக்கி எழுப்புவது போல் தெய்வீக பாடலை பாடி தந்திருக்கிறார்கள். மனித குலம் என்றென்றும் அருளோடு வாழ்ந்திருக்க அருளிய பாடல்கள் திருவாசகம். அந்த அருள் வாழ்க்கையை விழிப்போடு உய்த்துணர வைப்பது போல் ஆன்மாக்களை உறக்கத்தினின்றும் எழுப்புவது திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களாகும். மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகம் அலைகின்ற நம்முடைய மனத்திற்கு ஆறுதல் அளிக்கும் அருந்தேன். மனிதன் தன் நிலையையும் கடமையையும் உணர்ந்து புரிந்து கொள்ளாமல் தவறான வழிகளில் சென்று தவறானதும் நிலையற்றதுமான பல பொருட்களை உண்மை என்று நம்பி தடுமாறி சீரழிகிறான். அப்படி உண்மையை அறியாமல் அலையும் மனிதனுக்கு ஆண்டவனே குருவாக வந்து உண்மை தத்துவத்தை உணர்த்தி அவனை ஆட்கொள்கிறார். அவ்வாறு தெய்வ நிலை உணர்ந்த மனிதன் ஆனந்த அனுபவ நிலையில் ஈசன் திருவடியையே சிந்தித்து விடுதலை பெறுகிறான். ஆண்டவன் ஆன்மாக்களை ஆட்கொள்வதை உணர்த்துவதே 8வது திருமுறையாகும். திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதியே திருவெம்பாவை ஆகும். மாணிக்கவாசக பெருமான் பல திருத்தலங்களுக்கும் சென்றுவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தார். பனிமலை மருந்தாய் தம்மை ஆட்கொண்ட குருமூர்த்தியை கண்டு பேரானந்தமடைந்து வணங்கினார். அது மார்கழி மாதம். திருவாதிரைக்கு இன்னும் 10 நாட்களை இருந்தன. இளமங்கையர்கள் பலர் விடியற்காலையில் எழுந்து வீட்டை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிட்டுவிட்டு குளத்துக்கு நீராடச் செல்கிறார்கள். அந்த இனிய நல்ல காட்சியை இறை தத்துவ கவிதைகளாக அவருடைய உள்ளத்தில் பெருக்கெடுத்தது. திருவெம்பாவை பாடல்கள் அந்த திருவருள் காரணமாகவே நமக்கு கிடைத்தன. இன்று நாம் காண இருக்கின்ற பாடல் 5வது பாடல். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலூறு தேன்வாய்ப்படி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழவி பரிசேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பாடலுக்கான பொருளை நம்ம பார்க்கணும்னா, திருமாலும் பிரம்மனும் கூட அறிய முடியாத கைலையங்கிரி நாதனை நான் அறிவேன் என்றெல்லாம் பொய் பேசும் கள்ளியே அப்படின்னு தன்னுடைய தோழியை பார்த்து சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியல யாரால, பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அப்படிங்கிற கதையை தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை படைப்புண் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான திருமாவுக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. தமிழில் யார் பெரியவங்க அப்படிங்கிற சந்தேகம் 2 பேருக்குமே வந்துச்சு. 2 பேருமே தான் பெரியவங்க அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போய் எங்களில் யார் பெரியவர் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சிவபெருமான் சொல்றாரு, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போட்டி வைக்கலாம். அந்த ஒரு போட்டியில யாரு ஜெயிக்காங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். அவரே ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் தீர்மானிச்சு என்னுடைய அடியையும் முடியையும் யார் பார்க்காங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ திருமால் நினைக்கிறாரு, பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டே நம்ம போனோம்னா சிவபெருமானுடைய அடியை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை மாதிரியே பன்றியா அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிகிட்டே போகிறார். பிரம்மா என்ன நினைக்கிறாரு, அன்னப்பறவையா நம்ம அவதாரம் எடுத்து வானத்தில் பறந்து போய் அவரோட முடியை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி அன்னப்பறவையா மாறி என்ன செய்கிறாரு, அவருடைய தலையை முடியை பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு. ஆனால் காலங்கள் தான் போயிட்டே இருந்ததை தவிர 2 பேராலையும் சிவபெருமானுடைய அடியையோ முடியையோ பார்க்கவே முடியலை. இப்போ திருமால் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கிட்டு நேராக சிவனை பார்க்க வந்துட்டார். ஆனால் பிரம்மாவால் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்க மனசே இல்லை. ஒரு பொய் சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார்.
சிவபெருமானுடைய தலையிலிருந்து வந்த தாழம்பூவை தனக்கு சாதகமா ஒரு பொய் சொல்ல சொன்னார். சிவபெருமானுடைய தலையை தான் பார்த்ததாகவும் அதை அந்த தாழம்பூவும் பார்த்ததுன்னு அவர்கிட்டயே போய் பொய் சொல்ல சொன்னாரு. இதை கேட்ட உடனே சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால என்ன செய்யறாரு, பிரம்மாக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. எங்கேயுமே பிரம்மாக்கு தமிழகத்துல எங்கேயுமே தனி கோயில் இருக்காது அப்படின்னும், சிவ வழிபாட்டுல தாழம்பூவை இனிமே பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தாரு. அதனால அந்த மாதிரி பிரம்மாக்கு தனியா கோயிலும் கிடையாது, அதுல இருந்து சிவ வழிபாட்டுல தாழம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துறதும் இல்லை. இப்பேற்பட்ட அடைக்கும் கடவுளான பிரம்மாக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் கூட பார்க்க முடியாத யாரு, சிவபெருமான். இவர் எங்க இருக்காரு, கையிலையங்கிரியில இருக்காரு. அப்பேற்பட்ட சிவபெருமான நான் பார்த்துட்டேன் அப்படின்னு பொய் சொன்னியே கள்ளியே, கதவை திறப்பாயாக. தூங்கிட்டு இருக்கா, அதனால கதவை மூடியிருக்கா. அவ இவங்க வந்து கதவை தட்டி அவளை என்ன செய்யறாங்க, எழுப்புறாங்க. கதவை திறந்து வெளியில வா. விண்ணும் மண்ணும் பிற உயிர்களும் அறிவதற்கு அறிவதாகிய பரமேஸ்வரனை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விண்ணுலகத்துல இருந்தாலும் சரி மண்ணுலகத்துல இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிர்களுக்கும் பரமேஸ்வரனை பத்தி தெரியாது. நம்மை ஆட்டி படைக்கின்ற குணத்தை எல்லாம் சிவபெருமான் தான் நம்மளை என்ன செய்யறாரு, ஆட்டி படைக்கிறாரு. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய குணத்தை எல்லாம் நாங்கள் பாடுவதை கேட்டோம். நாங்க என்ன செய்யறோம், அவருடைய பெருமைகள் எல்லாத்தையும் பாட்டா பாடிட்டு வராமே அதெல்லாம் கேட்டோம், உணராம தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறா. பரிமளம் வீசும் கூந்தலை உடைய நீ எப்போதுதான் உணரப் போகிறாயோ. தூங்கிட்டு இருக்கியே, நாங்க சொல்றது உனக்கு எப்படி கேட்கும், அப்ப எப்பதான் நீ உணர போற, முதல்ல நீ என்ன செய்ய, துக்கத்துல இருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. எழுந்துரு என்று தோழியர் அவளை எழுப்புகிறார்கள். இதுதான் இந்த பாடலோட பொருள். ஒவ்வொரு பாடலுக்குமே இதுல தத்துவ கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டினுடைய தத்துவ கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவனாக விளங்கும் சர்வேஸ்வரனை அறிந்து உணர்வது என்பது அத்துணை எளிதன்று. அதையேனும் முதலில் உணர்ந்து கொண்டால்தான் உறக்கம் தெளியும். அவரை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிற உண்மையை முதல்ல உணரணும். அப்படின்னாதான் அந்த மயக்கம் நம்மளை விட்டு தெளியும். அதனால மயக்கம் தெளிஞ்சு சிவபெருமானை உணர்ந்து அவரை நம்ம என்ன செய்யணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதரை திருவிழாவில் திருப்பாவை தினமும் ஒரு பாடல் வரிசையில் அடியேனுக்கும் வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.